சிசிலி டீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா பூண்டு ஊறுகாய் தாங்க செஞ்சுருக்கேன். இந்த ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். 1.5 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு. அடுத்து வந்து பூண்டு பூண்டு ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு 25 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீல பச்சை மிளகாவை எடுத்துக்காங்க. நீங்கள் அதிக நாள் கெட்டு போகாமல் இருக்குன்னா இந்த மாதிரி பழுத்த பச்சை மிளகாய் எடுக்காதீங்க. நல்லா கிரீன் கலரு பச்சை மிளகாய், அதாவது பச்சையாக இருக்கிற பச்சை மிளகாய் பார்த்து எடுத்துக்காங்க. அதே மாதிரி அந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம கழுவிட்டு நல்லா துடைச்சிக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கழுவிட்டு துடைச்சிட்டு ஒரு துண்டில் போட்டு துடைச்சிடுங்க. துடைச்சிட்டு கொஞ்சம் காய அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க அந்த துணியோடையேட்டு. அப்போ தான் இந்த ஊறுகாய் செய்யறதுக்கு வந்து கொஞ்ச நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம உடனே கழுவிட்டு உடனே செஞ்சோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஏன்னா அதில் தண்ணி இருக்கும். தண்ணி இருக்கும். அதனால அதுமாதிரி பூண்டு அதே மாதிரி தான் நல்லா கழுவிட்டு துடைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுத்து லெமனு ஒரு 2 லெமன் எடுத்து நான் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல பெரிய லெமனா இருக்கட்டும். பெரிய லெமனா எடுத்து இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த ஊறுகாய்க்கு நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கடுகு, அப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அடுத்து சோம்பு, அப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம். சோம்பு ரொம்ப சேர்க்க வேணாம். ஒரு 1/4 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க போதும். இப்ப இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கிறேன். இது வறுத்துட்டே இருக்கும்போது நம்ம சீரகத்தையும் சோம்பையும் சேர்த்தரணும். இப்ப சோம்பு சீரகம் நான் சேர்த்தறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நீங்க பாருங்க வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்திருக்கணும். நல்லா கலர் வந்து வெந்தயமும் கடுகு நல்லா சீரகம் எல்லாமே நல்லா கலர் மாறி இருக்கணும். நல்லா சின்ன சிவப்பு கலர்ல வந்திருக்கணும். இப்ப இதை நம்ம ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து அதே பேன்ல எண்ணெய் ஊத்திக்கங்க. நீங்க நல்லெண்ணெய் ஊத்திக்கங்க. நல்லெண்ணெய் ஊத்தினாதான் ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கும். நல்லா வாசமாவும் நல்லாவும் இருக்கும் ஊறுகாய் வந்து. அதுக்காக நான் நல்லெண்ணெய் வந்து ஊத்திக்கங்க. ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் ஊத்திக்கங்க. இப்ப இந்த நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். ஃபர்ஸ்ட் பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு பூண்டை சேர்த்துட்டு நல்லா இந்த பூண்டு வந்து நல்லா பொரியணும். நல்ல வேகம் இந்த பூண்டு வந்து. இப்ப இதுல நான் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க. இப்ப இது பொரிஞ்சது பிறகு இதுல நான் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த எண்ணெயிலேட்டு இந்த மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் நல்லா பொரியணும். இந்த மாதிரி நல்லா பொரியணும். இப்ப இதுல தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் தீயை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்காங்க. இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்ப இதுல நான் பச்சை மிளகாய் வந்து சேர்த்தாரேன். சேர்த்துட்டு இப்போ இதுல நான் லெமன் ஜூஸ் வந்து இது ஒரு நிமிஷம் நல்லா இந்த சூட்ல வந்து நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டாங்க இத. இப்ப இதுல ஒரு லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 லெமன் வந்து புழிஞ்சு வச்சிருக்கேன். அதை வந்து ஊத்திக்கலாம்.
ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கங்க. இப்போ இதில் நான் பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல வெந்தயம் கடுகு எல்லாத்தையுமே அதை வந்து சேர்த்துக்கலாம். வெந்தயம் கடுகு சோம்பு சீரகம் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கிட்டேன். அவ்வளவுதாங்க, ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஊறுகாய் சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி சீக்கிரம் கெட்டும் போகாது. நம்ம எவ்வளவு நாள்னாலும் வச்சு சாப்பிடலாம். ஒரு மாசம் வரைக்கும் இந்த ஊறுகாய் வந்து நம்ம வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப ஸ்டவ் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஊறுகாயில ஏன் நிறைய எண்ணெய் சேர்க்கறாங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாது. அதுக்காண்டி தான் எண்ணெய் வந்து அதிகமா சேர்க்கறாங்க. சீக்கிரம் வந்து ஊறுகாய் கெட்டு போகாம இருக்கிறதுக்காண்டி. அவ்வளவுதாங்க, என்னோட இந்த பச்சை மிளகாய் பூண்டு ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இந்த ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.